நீங்கள் கிரிக்கெட் நியூஸ், சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் படிப்பீங்களா? இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். காசு சம்பாதித்து மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கிஃப்ட்டும் நீங்கள் வின் பண்ணலாம். இது பொய் கிடையாது, இது ரியல். நீங்கள் வேணால் கூகுளோட சர்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போவே நீங்கள் நிறைய சம்பாதிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போடைய லிங்க். அதை கிளிக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிங்க. அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். இன்னும் யாராவது நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எல்லாமே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணிடுங்க. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே விரித்தனமாக காத்துனக்கூடிய படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. கௌதம் மேனன் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நடிப்பில் உருவான படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படம் வெளியாகத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறைய சிக்கல் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா உருவாகி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. கடந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சென்சார் வந்தது. 2016 துவங்கப்பட்ட இந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாமே இருக்குது. சொன்னால் பார்த்தீங்கன்னா மற்ற பட வேலைகளை பார்த்தீங்கன்னா தனுஷ் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. வேலையில்லா படத்தை 2, பவர் பாண்டி, வடச்சென்னை ஆகிய படங்களை பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சுட்டு வந்தார். அவர் நடித்த அனைத்து படங்களுமே திரைக்கு வந்துடுச்சு. ஆனால் இன்னமும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வெற்றிமாறன் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை படக்குழு ரிலீஸ் பண்ண தயாராகி இருந்தாங்க. இதனால் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னா UA சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல சிக்கல் இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுமா அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. தயாரிப்பு தரப்பில் பார்த்தீங்கன்னா முந்தைய படங்களுக்கு வாங்கிய கடனால் இந்த படத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்து விநியோகதாரர்கள் சங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் கண்டிப்பாக இந்த மாதம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.